நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் தலைமையிலான அணிக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அச்சங்க தலைவர் கலைப்புலி தானு தந்தி டிவிக்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியை இப்போது கேட்போம். போட்டி இருக்கிறது உண்மை. ஆனா அந்த போட்டி தெரு வீதிக்கு தெருக்கு தெரு வீதிக்கு வீதி சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி ஒரு அணியினர் பாண்டவர் அணியினர் பிரச்சாரம் பண்றது எல்லா மீடியாக்கள்ல வந்திருக்கிறது வேதனை அளிக்குதுன்றதுக்காக தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குநர்கள் சங்கமும் தொழிலாளர் சம்மேளனமும் பத்திரிகையாளர் யூனியனும் 4 அமைப்புகளை சேர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தோம். உடனே விஷால் எங்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. எதுக்காக நீங்க எங்களை சமாதானம் பண்ண நினைக்கிறீங்க? ஏன் 10 வருஷமா அந்த சங்கத்துல தேர்ந்தது அதை பத்தி கேட்டீங்களா? அங்க ஒத்துமையா இருக்குது. 10 வருஷமா நல்ல முறை நிர்வாகம் பண்ணவே தானே அவங்க அங்க தேர்தல் நடக்கல. நீங்க எதுவும் தலையிட வேண்டியது இல்லை, நாங்க சமாதானத்துக்கு வரமாட்டோம்னு எங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டாரு. அதுவும் மிஸ்டர் தானு, தலைவர் தானுன்னு கூட சொல்லல, ஒரு தயாரிப்பு சங்கத்தோட தலைவர் கூட போடல, மிஸ்டர் தானு அப்படின்னு போட்டு எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு. இதை படிச்சு பார்க்கும்போது உறுப்பினர்களும் கமிட்டி மெம்பர்களும் ரொம்ப வேதனைப்பட்டு, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எதிர்காலத்துல சினிமாவுக்கு நம்மளோட எப்படி ஒரு ஒத்துழைப்பு நல்குவாரு, அதனால இவரோட பயணிக்கிறது தவறுன்னு கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அதே நேரத்துல முதல்வர் அழைத்தாலும் நான் சமாதானத்துக்கு உடன்பட மாட்டேன்னு இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குது. அதுக்கு இதுவரை மறுப்பு தரல. ஒரு தமிழகத்திற்குரிய முக்கிய ஒரு இன்னைக்கு சினிமா சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கு காரணமே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அந்த அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் சமரசம் பேச விட நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இவர் எதிர்காலத்துல எப்படி ஆக தயாரிப்பாளர் சங்கத்தோட தோல் நின்று கூட்ட அந்த சரத்குமார் அணி ஆதரிக்கணும்னு ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் கூட்டம் முடிவு எடுத்த காரணத்தால ஜனநாயக முறைப்படி நாங்கள் சரத்குமார் அணி ஆதரிக்கிறது முடிவு பண்ணிருக்கோம்.